நடிகை ராதிகா சரத்குமார் அவர்களுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பிரத்யேக யூடியூப் நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சிவகுமார். நிறைய ஹீரோயின்களோட சேர்ந்து நடிச்சிருக்கேன். ஆனா ராதிகா எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னப்ப அங்க இருந்தவங்க எல்லாரும் கைதட்டி பாராட்டி இருந்தாங்க. நாங்க 2 பேரும் எப்பவும் செல்லமா சண்டை போட்டுப்போம். ஆனா ஏதாவது கஷ்டம்னா முதல்ல ஓடி வர்றது ராதிகா தான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அதுக்கு பதிலா ராதிகாவும், என்னோட பர்சனல் லைஃப்லயோ இல்ல சினிமா விஷயத்திலயோ எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு துணையா நின்னது சிவகுமார் அண்ணன் தான் அப்படின்னு நெகிழ்ச்சியா பேசினாரு. அப்போ யாருக்கும் தெரியாத ஒரு பழைய விஷயத்த சிவகுமார் சொன்னாரு. அதாவது 1995 சீரியல் உலகத்துல புதுசா நுழைஞ்ச காலத்துல அண்ணாமலை சீரியலுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச ஒரு சீரியலை மனோபாலா இயக்கி இருந்தாரு. அந்த படப்பிடிப்பு இலங்கையில நடந்துச்சு. அப்போ அங்க போர் பதற்றம் அதிகமா இருந்தது. அங்க போறது சரியா இருக்குமா அப்படின்னு எல்லாரும் பயந்து நின்னப்போ, நாம போயிடலாம், அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையும் தைரியமா முன்னின்று வழி நடத்தினது ராதிகா தான் அப்படின்னு சிவகுமார் நெகிழ்ந்து சொன்னாரு. சாவுகார் ஜானகி உட்பட 15 பேர் கொண்ட டீம் அங்க இருந்தது. 10 நாள் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் முன்னாடி தற்கொலைப்படை அட்டாக் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அங்க அரசாங்கம் பயங்கரமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தது. வெளிநாட்டவர்கள் எங்க போனாலும் பாஸ்போர்ட் கட்டாயம். அது மட்டும் இல்லாம எல்லா பிளைட்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. இதனால எப்படி ஊருக்கு போறதுன்னு தெரியாம எல்லாரும் ரொம்ப பதற்றத்துல இருந்தாங்க. கடைசி நேரத்துல ஒரு பிளைட் மட்டும் கிடைச்சது. அதுல கூட 2 பேருக்கு மட்டும்தான் சீட் இருந்தது. நாங்க மொத்தம் 15 பேர் இருந்தோம். ஆனா ராதிகா என்னையும் சௌஹார் ஜானகி அம்மாவையும் மட்டும் முதல்ல அனுப்பி வச்சாங்க. இதை யாரால செய்ய முடியும் அப்படின்னு சிவகுமார் கண்ணீரோட பேசினாரு. அவங்க தைரியமே தனிதான். ராதிகா எனக்கு வெறும் நடிகை மட்டும் இல்ல, ஒரு முதலாளியா தங்கச்சியா எல்லாமே அப்படின்னு அவர் சொன்னப்ப அவங்களுக்கு இடையில எவ்வளவு ஆழமான பாசம் இருக்குன்னு புரிஞ்சுது. அங்கேயே அவர் நிக்கல. நான் ஆரம்ப காலத்துல ஒரு பழைய கார்ல தான் சுத்திட்டு இருந்தேன். எனக்கு புது கார் வாங்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்கு ராதிகா தான் பணம் கொடுத்து வாங்கி கொடுத்தாங்க. அந்த உதவியை நான் எக்காலத்திலும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் குரல் அப்படியே கரகரந்து போச்சு. பேரும் புகழும் நிறைந்த இந்த சினிமா உலகத்துல உண்மையான உறவுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஒரு உறவை வாழ்நாள் முழுக்க நன்றியோட நினைச்சு பேசுற சிவகுமாரோட எளிமையும் ராதிகாவோட அந்த பெரிய மனமும் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப அழகா வெளிச்சத்துக்கு வந்துச்சு.